Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yawmiddin amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பகுதிகளை நாங்கள் படித்து வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் ஃபிக்ஹுடைய பகுதியில் நாங்கள் பார்க்க போகிற தலைப்பு ஸலாத்துல் ஜும்ஆ, ஜும்மா தொழுகை. இந்த ஜும்மா தொழுகை எந்த நாளில் நிறைவேற்றப்படக்கூடியது? வெள்ளிக்கிழமையில. அவங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமையில முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, அவங்க அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அந்த நாளையில ஒரு விசேடமான தொழுகை இருக்கு. அப்ப அந்த தொழுகையில் என்ன செய்ய மாட்டாங்க, துஹர் தொழ மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்வாங்க, இந்த ஜும்மா தொழுகை. அப்ப இந்த ஜும்மா தொழுகை என்பது அவ்வளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழுகை. அப்ப அந்த தொழுகை அதுக்கு எல்லாரும் என்ன செஞ்சு கொள்வாங்க, கலந்து கொள்வாங்க. அந்த ஐவேளையும் தொழாதவர்கள் கூட என்ன செஞ்சு கொள்வாங்க, இந்த தொழுகை கலந்து கொள்வாங்க. அதுல ஒரு பிரசங்கம் இருக்கும், பிரசங்கத்தோட என்ன இருக்கும், தொழுகை நடக்கும். அப்ப இது அந்த ஜும்மாத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழுகை. இந்த தொழுகை சுருக்கமா இப்படிதான் இருக்கும். சரி, ஜும்மா தினம் என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஜும்மா தினம் அந்த கிழமையுடைய நாட்களில் மிகவும் சிறந்த ஒரு நாள். அந்த கிழமையுடைய நாட்கள்ல மிகவும் சிறந்த ஒரு நாள். அதே நேரத்தில் சூரியன் உதயமாகிய நாட்களில் மிகவும் சிறந்தது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கிழமையுடைய நாட்களில் தலையாய நாளாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கடமையை நிறைவேற்றுகின்ற ஒரு நாளாகவும் அது இருந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க, ஒன்றோட கலந்து அவங்க எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம ஒரு கூட்டாக நடத்துகின்ற ஒரு தொழுகையாகவும் அது இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்ப இதனுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்க பார்க்கலாம். முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ഖൈரு யௌமின் தலஅத் ஃபீஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. சூரியன் உதயமாகிய நாட்களில் மிகவும் சிறந்த நாள் யாது? ஜும்மாவுடைய தினம். அதில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அப்ப முதலாவது சிறப்பானது சூரியன் உதித்த நாட்களில் மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இரண்டாவது சிறப்பு, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். மூன்றாவது சிறப்பு, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். அடுத்தது அதில் தான் என்ன செய்யப்பட்டார்கள், அதிலிருந்து வெளியேற்றவும் பட்டார்கள். அதே நேரத்தில் அந்த வெள்ளிக்கிழமையில் தான் கியாமத்து நாளும் உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை இருக்கு. அப்ப இந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவு விட்டால் எல்லாருடைய உள்ளத்திலும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் புரிந்தான் அவர்களை தவிர அந்த நாள் எமது விடுமுறை நாள், விடுமுறையின் இரவு ஆரம்பமாகிவிட்டது என்ற அடிப்படையில அந்த நாள்ல எல்லாமே செய்யலாம், எதையும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாள் இவ்வளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு நாளை, அந்த நாளுடைய இரவை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை இல்லாதவர்களாகவே காணப்படுகிறார்கள். சரி, இப்ப ஜும்மா, இந்த ஜும்மா தொழுகை வாஜிப். அதே நேரத்தில் என்னது ஐனி. வாஜிப் ஐனி என்னது, ஃபர்து ஐன் என்னது, கட்டாயம். ஐனின்னா கண்ணாலயா, கண்ணால பார்த்தா போதுமா? ஃபர்து ஐன் என்னது, ஃபர்து கிஃபாயா என்னது? ஃபர்து கிஃபாயா ஒரு உதாரணம், ஜனாஸா தொழுகை. ஜனாஸா தொழுகை ஃபர்து கிஃபாயா, ஃபர்து கிஃபாயா. அப்ப ஸலாத்துல் ஜும்ஆ ஃபர்து ஐன் கட்டாயம், கம்பல்சரி இல்ல. அப்ப அது என்ன, இது என்ன வித்தியாசம்? அதுல ஒவ்வொருத்தரும் கட்டாயம். ஃபர்து கிஃபாயா என்று சொன்னா
அந்த ஜனாசாவை சுமந்து சென்று அடக்கிறதுக்கு, தொழுவிச்சு அடக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தேவையோ அவ்வளவு பேர் இருந்துட்டா போதும், அந்த கடமை நிறைவேற்றுறது இல்லைங்களா. அதோட மற்றவங்களுக்கு அது குற்றமாக கலந்து கொள்ள இல்லை, அவங்களோட அந்த விஷயம் முடிஞ்சாச்சு. ஃபர்து ஐன் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் அதை செய்யணும். ஐங்கால தொழுகை ஃபர்து ஐனா ஃபர்து கிஃபாயாவா? ஃபர்து ஐன் ஐவேளை தொழுகை என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் தொழுதுதான் ஆக வேண்டும், அந்த கட்டாயத்தை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது அப்ப சரி இது ஃபர்து ஐன் வந்து யாருக்கு என்று கேட்டால் வயது வந்தவர்களுக்கு. யாருக்கு இது? வயது வந்த ஆண்களுக்கு, வயது வந்த ஆண்களுக்கு வந்து என்ன செய்யணும்? இது வந்து ஃபர்து ஐன். சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மா தினத்தில் அழைப்பு கொடுக்கப்பட்டால், எதற்காக வேண்டி? ஜும்ஆவுக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நினைவு கூர்வதின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். வதருல் பை', நீங்க என்ன செய்யுங்க? வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்ப நீங்க எங்க போகணும்? பள்ளிக்கு சென்று விட வேண்டும். சரி, இது சூரத்துல் ஜும்ஆ 9வது வசனம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரவாஹுல் ஜும்ஆ வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம், வயது வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஜும்மாவுக்கு போறது வாஜிப் என்ற செய்தியை சொன்னாங்க. இது நசாயில பதிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லிம்ல ஒரு செய்தியை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ல யன்தஹியன் அக்வாமுன் அன் வத்இஹிம் அல் ஜும்ஆத், சில கூட்டம் என்ன செய்யட்டும், அவர்கள் ஜும்மாவை விடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளட்டும். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? ஜும்மாவை விட்டு விட வேண்டாம். அவ்வாறு விட்டு விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? சீல் வைத்து விடுவான். சும்மல யகூனுன்ன மினல் காஃபிலின், அவர்கள் பின்னால் எவ்வாறு ஆகிவிடுவார்? சீல் வைக்கப்பட்டு விட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த நல்ல செய்தியும் சென்றடையாது. அப்ப அவர்கள் மறதியாளர்களில், மறந்தவர்களில், மார்க்க விஷயங்களை விட்டும் ஒதுங்கியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிம்லே வந்திருக்கிறது. சரி, ஜும்மா பெண்களுக்கு கட்டாயமா? கட்டாயம் இல்லை. சிறுவர்களுக்கு கட்டாயமா? கட்டாயம் இல்லை. நோயாளி கட்டாயமா? ஒருத்தருக்கு தலைவலி கட்டாயமா? அது நோய் இல்லையா? அப்ப தொலைப்போக ஏழுமான அளவுக்கு இருக்குது. சில நேரத்துல வந்து தலைவலியும் என்ன இருக்கும், கொடூரமாக இருக்கும். இப்ப கொடூரமானதாக இருந்தால் அதுக்கு வேற. இப்போ சாதாரணமாக என்னது, ஒரு தலைவலி, சாதாரண ஒரு தலைவலி, சாதாரண காய்ச்சல் வந்திருக்குது, அதுவும் என்னது அவருக்கு தாங்கிக் கொள்ளலாம், பள்ளிக்கு போகாத அளவுக்கு இல்லை. அப்படி இல்லாமலுக்கு மஸ்ஜிதுக்கே போக இயலாத என்ற அளவுக்கு அவர் நோயாளியாக இருந்தால் என்னல்ல, நோயாளிக்கு என்னல்ல கடமை இல்லை. என்ன கடமை இல்லை? ஜும்மா கடமை. சரி, அப்ப அவர் என்ன செய்து கொள்வாரு? அவரு துஹர தொழுது கொள்வார் இல்லைங்களா? இப்ப பெண்களுக்கு வந்து கடமை கிடையாது, சிறுவர்களுக்கு கடமை கிடையாது, நோயாளிக்கு கடமை கிடையாது, அதே போல பிரயாணிக்கு கடமை கிடையாது. அப்ப இவங்க என்ன செய்து கொள்வார்கள்? அதுக்கு பாரமாக துஹரை தொழுது கொள்வார்கள். சரி, இப்ப பிரயாணியை பொறுத்த மட்டும் அவருடைய பிரயாணத்துல சென்று கொண்டிருக்கிறாரு, ஜும்மா நடக்குது, அதுக்காகவே இறங்கணுமா? தேவையொன்று இல்லை. என்ன, அவரு பிரயாணத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். சரி, இப்போ ஒரு ஊருக்கு வாராரு, ஜும்மா நடக்குது. அப்ப அவர் என்ன செஞ்சு கொள்வாரு? இந்த ஜும்மாவில் கலந்து கொள்வார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஜமாத்துடைய தொழுகை. இப்ப அவர் பிரயாணியாகத்தான் இருக்கிறாரு. இப்ப பிரயாணியாக இருந்தவராக இருந்தாலும் இக்காமத் சொல்லப்படுகிறது இல்லையா, ஜமாத் நடக்குது அப்படின்னா அவர் என்ன செய்து கொள்வார்? தொழுகையில போய் கலந்து கொள்வார். சரி, அதுக்கு நாங்க தனியா ஹதீஸ்கள் இருக்கு, நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப ஒரு பெண் என்ன செய்யறா? ஜும்மா தொழுகிறா, பள்ளிக்கு போய் ஜும்மா தொழுகிறா, அது இருபடுமா?
சில பள்ளிகள்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருக்கிறாங்க. ஜும்மா நாள்ல இப்படி தனி இடம் இருக்கு. அந்த ஜும்மா நாள்ல அந்த பெண் சென்று அவர் தொழுகிறார். அதே போல நோயாளி எப்படிப்பட்ட நோயாளி? அவருக்கு போக தேவையில்லை இருக்கக்கூடிய நோயாளி. அதே போல சிறுவர், அதே போல பிரயாணி. அவரும் என்ன செய்யறாரு? போற வழியில ஜும்மாக்கு டைம் ஆகுது, அப்படியே போய் தொழுகிறார். ஆனா அவருக்கு போகணுமா கட்டாயம்? போக தேவையில்லை, அவருக்கு துஹர் தொழலாம். அப்படி அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜும்மா தொழுதால் அவர்களுக்கு அது இருபடுமா? இருபடும். என்ன செய்யும்? இருபடும். கட்டாயம்தான் இல்ல, தொழுதால் தொழுதால் நன்மை கிடைக்கும். ஜும்மாவுடைய நன்மைண்டா இப்படி ஜும்மா என்ன செய்யும்? இருபடும். சரி, இருபடும் தான். சரி, செல்லுபடியா? இப்ப மன் தஜிபு அலைஹிமுல் ஜும்மா. சரி, ஜும்மா வந்து யாருக்கு கடமை என்று பார்த்தா, நாங்க ஏற்கனவே பார்த்தோம் செய்தி. ஆனா இங்க என்ன செய்ய போறாங்க? தெளிவா சொல்ல போறாங்க. ஒன்று, முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்க இல்லையா? கடமை. அப்ப இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கடமைகள் எப்ப ஒரு கடமையாகும்? அவர் முதலாவது முஸ்லீமாக இருக்க. அதே நேரத்தில் ஜும்மா பொறுத்த மட்டும் ஆண்கள், அதே நேரத்தில் வயதுக்கு வந்தவர்களாகவும் இருக்க. அப்ப இந்த அமைப்பில் அதே நேரத்தில் புத்தி சுயாதீனமானவராக, அதே நேரத்தில் அவர் என்னது சக்தி உள்ளவராகவும் இருக்கணும். ஜும்மாக்கு வாரத்துக்கு சக்தியும் இருக்கணும். அவர்கிட்ட சக்தி அற்றவராக இருந்தால் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஒரு நாளும் இஸ்லாம் என்ன செய்ய மாட்டாது, அவங்களுக்கு மேல திணிக்க மாட்டாரு. அப்ப அல்லாஹ் தஆலா திருமறையில் என்ன சொல்றான்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவுக்கு எது ஏழுமோ அதைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கடமையாக்குறான். அப்ப ஏழாத ஒன்றை என்ன செய்ய மாட்டான்? இறைவன் திணிக்க மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா நிறைய சலுகைகள் தந்திருக்கிறார். பிரயாண நேரத்தில் நீங்க தொழுகையை வந்து உங்களுக்கு சுருக்கிக் கொள்ளலாம், சேர்த்துக் கொள்ளலாம். இப்படி நிறைய சலுகைகள் இருக்குது. பிரயாணியாக இருந்தால் ரமதான் மாதத்தில, நோன்பு கட்டாயமான மாதத்தில நீங்க பிரயாணியாக இருந்தால் உங்களுக்கு நோன்பை விடலாம் இல்லையா? நோன்பை விட்டுட்டு வேற காலங்கள்ல உங்களுக்கு பிடிச்சு, இப்படி நிறைய சலுகைகளை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அப்ப லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. இது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்கமும் அன்பும் தான் இதற்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்ப ஜும்மாவுடைய நேரம் எது? சுருக்கமா சொன்னா துஹருடைய நேரம். துஹருடைய நேரம் எது? சூரியன் உச்சிக்கு வந்து அது சாஞ்சி அந்த ஒவ்வொரு பொருளுடைய நிழலும் அந்த அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு பொருளுடைய நிழலும் என்ன இருக்கும்? ஒரே அளவுக்கு இருந்தா எனது துஹருடைய அல்லது ஜும்மாவுடைய நேரம். சரி, அப்ப இது இந்த செய்தி வந்து புகாரியில பதிவாக இருக்கு. சரி, இப்ப ஹுதுபாவுடைய சுன்னாக்கள் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதுல முதலாவது இமாம் என்ன செய்வார்? ஹுதுபாவை நின்ற நிலையில் ஓதுவார். என்ன செய்வாரு? உட்கார்ந்துட்டா என்ன செய்ய மாட்டார்? ஹுதுபா செய்ய மாட்டார். என்ன செய்வாரு? நின்ற நிலையில் ஹுதுபா ஓதுவார். நீங்க பார்க்கலாம், ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு ஹுதுபா செய்தார்கள். பின்பு அந்த இரண்டு ஹுதுபாக்கு நடுவுல கொண்டு வருமே அந்த இடத்தில் உட்காருவார்கள். பின்பு ஹுதுபா செய்வார்கள். பின்பு எழுந்து ஹுதுபா செய்வார்கள். யாராவது ஒன்னிடத்தில், இவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, யாராவது ஒன்னிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்த நிலையில் ஹுதுபா செய்தார்கள் என்று சொன்னால் ஃபகத் கதப. என்னது கதபண்டா? அவன் பொய் சொல்லிட்டான். என்னதான் பொய் சொல்லிட்டான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில் தான் ஹுதுபா செய்தார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் வந்திருக்கு. சரி, அதே நேரத்தில் இரண்டாவது, இது சுன்னால முதலாவது சுன்னா. இரண்டாவது சுன்னா மிம்பர்ல அல்லது உயரமான ஒரு இடத்தில் இருந்து என்ன செய்யறது? ஹுதுபா பிரசங்கம் செய்யறது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்றோ எங்களுடைய செய்தி என்ன செய்யும், எங்களுடைய சத்தம் வந்து கொஞ்சம் அங்க கேட்கும், கீழடிக்கிறவர்கள் எங்களுக்கு பார்க்கலுமாக இருக்கும், நாம செல்லக்கூடிய உபதேசம் அவர்களுக்கு மிகவும் ஆழமாக பதியும். அப்ப இந்த காரணங்கள் அடிப்படையாக வைத்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமான ஒரு இடத்துல அதே நேரத்தில் மிம்பர்ல அவங்க ஹுதுபா செய்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். சரி, இது இரண்டாவது சுன்னா. மூன்றாவது சுன்னா, இரண்டு ஹுதுபாவுக்கு மத்தியில உட்காருவது. ஒரு உபதேசம், இப்ப நீங்க ஜும்மா தினத்துல
நாளைக்கு நீங்க போனா உங்களுக்கு தெரியும் ஜும்மா தினத்துல வந்து ஹுத்துபா செய்கின்ற நேரத்துல ஹுத்துபா செஞ்சுட்டு ஒரு 20-25 நிமிஷம் என்ன செய்வாங்க, ஒரு 15-20 நிமிஷம் செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய உட்காருவார், உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு எழுந்திருப்பார். அப்ப அந்த ரெண்டு ஹுத்துபாவுக்கு நடுவுல என்ன செய்வார், உட்கார்றது. இப்ப உட்காருவது என்னது, சுன்னா. சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு உட்கார்ந்தார்கள் என்ற செய்தியை நாம பார்க்கலாம். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கு. சரி, நாலாவது சுன்னா இரண்டு ஹுத்பாக்களும் சுருக்கமாக இருப்பது. மிச்சம் என்ன செய்யக்கூடாது, நீட்டமாக இருக்கக்கூடாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்பாக்கள் எல்லாம் மிகவும் சுருக்கமாக இருந்துச்சு. நீங்க அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை பார்த்தா அவங்க சொல்றாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன தூல ஸலாத்திர் ரஜுல், ஒருவருடைய, அதாவது இந்த இடத்துல ரஜுல்னா இமாம், அந்த இமாமுடைய தொழுகை நீளமாகவும் அதே நேரம் ஹுத்பா சுருக்கமாகவும் இருப்பது மைன்னத்துன் மின் ஃபிக்ஹி, அவருக்கு மார்க்க விளக்கம் இருக்குது என்பதற்கு அது அடையாளம். ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன்னு சொன்னா அந்த ஹுத்பாவுல சுருக்கமா பேசுவாரு. ஆனா அந்த சுருக்கமா அவர் பேசக்கூடிய செய்தி வந்து மிகவும் விரிவான விஷயமாக இருக்கு. சுருக்கமான வார்த்தைகளை அவர் பேசுவாரு, ஆனா மக்கள் என்ன செய்து கொள்வார்கள், அதிகமான விளக்கம் உள்ள செய்திகளாக அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். சொன்னாங்க, தொழுகை நீங்கள் நீட்டுங்கள், ஹுத்பாவை என்ன செய்து கொள்ளுங்கள், சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முஸ்லிம்ல பதிவாக இருக்கு. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சாதாரணமாக ஹுத்பாவிலிருந்து தொழுகை வரைக்கும் ஒரு 25 நிமிடம் ஆகக்கூடியது இல்லையா. சில இடங்கள்ல வந்து எப்படின்னா ஹம்து ஸலவாத் சொல்லுவாரு, அது மிச்சம் என்னது, அது மிச்சம், அது ஒரு பொடுபோக்கு மாதிரி தான். ஹம்து ஸலவாத் சொல்லுவாங்க, ஒரு 2-3 வார்த்தையோட முதலாவது ஹுத்பா முடிஞ்சு, அதுக்கு பிறகு ரெண்டாவது ஹுத்பா முடிஞ்சு உங்களுக்கு லுஹர் டைமும் போவாது, என்னது ஹுத்பா முடிகிறது அப்படின்னு செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க, மாஷா அல்லாஹ், அழகான வட்டுருக்கமாக அதை சுருக்கி வந்து என்ன செய்வாங்க, ஒரு அழகான ஒரு செய்தியா தருவாங்க, ஆனால் மிச்ச நேரம் எடுக்க மாட்டாங்க. இப்ப இலங்கையில நீங்க இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஹுத்பாவுடைய நேரம் வந்து எப்படி இருக்கும், எப்படியும் ஒரு 45 நிமிஷம் இருக்கும் இல்லையா, உரை மட்டும். இப்ப தொழுகையோட சேர்த்து ஒரு மணித்தியாலம் இருக்கும். அப்ப இத வந்து இப்ப இந்த பகுதியை நாங்க என்ன செய்ய, அங்க சில நேரங்கள்ல மக்களுக்கு விளக்கமாக செல்ல வேண்டிய தேவைகளும் இருக்குது. ஆனா இதை என்ன செய்யலாம், கொஞ்சம் சுருக்குனா ஊர்ல இருக்கிற அரவாசி பேருக்கு ஜும்மா இல்லை, அரவாசி பேருக்கு ஜும்மா இல்லாது. ஏன்னா அவங்க டைம் தெரியுமே, இமாம் வந்து 40 நிமிஷத்துல முடிப்பாரு, அதுல என்ன செய்யறது, அப்படியே போயிட்டு சேர்ந்து கொள்வது. அப்ப என்ன செய்யலாம், அப்ப அந்த ஹுத்பாவை வந்து சுருக்கி விஷயங்கள் என்ன செய்யலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். குர்ஆன ஹதீஸ அதிகமாக என்ன செய்யலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். இப்ப ஹுத்பாவுடைய நேரத்துல, ஜும்மாவுடைய ஹுத்பாவுடைய நேரத்துல செய்யக்கூடாத செயல்கள் என்ற ஒரு பட்டியல் இருக்கு. அதுல முதலாவது என்னன்னா, இமாம் ஹுத்பா ஓதுகின்ற பொழுது அங்க வந்திருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொன்னா வீணான பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கத்தோட தொடர்புள்ள விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர் வந்து சலாம் சொல்லிட்டு வராரு அவருக்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவர் தும்மி விட்டார் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு அவருக்கு பதில் சொல்வதாக இருந்தாலும் எதுவுமே பேசக்கூடாது. எதுவுமே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எங்க அவருடைய கவனம் இருக்கணும், இமாம் ஹுத்பா ஓதுறாரு, அந்த ஹுத்பாவை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டு இருக்கணும். சரி, அப்ப இது சம்பந்தமாக நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா குல்த லிசாஹிபிக அன்சித், நீங்க உங்களுடைய தோழன் பக்கத்துல இருக்கிறவரை பார்த்து வாயை மூடு, நான் பேசிக்கொண்டிருக்கிறான், அவன் பேசவானான்னு சொன்னா அது நலவுதான். அந்த நலவுக்குரிய ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலும் இமாம் ஹுத்பா ஓதுகின்ற பொழுது ஃபக்கத் லகவுத், என்னது, நீங்க உங்களுடைய ஜும்மா செஞ்சிடும் வீணாகிவிடும். இது புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல வந்திருக்கு.
சரி, இது ஒரு விஷயம். இரண்டாவது செய்தி, இப்ப ஜும்மாக்கு என்ன செய்யறது, நேரத்தோட வரணும் இல்லையா? நேரத்தோட வந்து என்ன செய்யணும், அவருக்கு இப்ப முன் சஃப்ல அவர் இருக்கணும்னு சொன்னா அப்ப முன் சஃப்புக்குரிய நேரம் அவருக்கு தெரியும். அவர் வளமையான ஒரு மஸ்ஜிதுக்கு போறாருன்னா அந்த மஸ்ஜிது வந்து நிறையறதுக்கு எவ்வளவு நேரம் போகும் அதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப 12 மணிக்கு போனா எவ்வளவு இடம் மிச்சமா இருக்கும் என்கிறதெல்லாம் எனக்கு கணிப்பீட்டுல எனக்கு தெரியும். அப்ப இவரு முன்னுக்கும் இருக்கணும். வாரம் 12 மணிக்கு போறோம். அப்ப என்ன செய்வார் இவரு, ஆக்களை தள்ளி கொண்டு விரட்டி கொண்டு ஆக்கள் கிடந்து முதுகுல ஏறிக்கொண்டு அவர் கவனமாக கொத்துபா கேட்டுக்கொண்டு இருப்பார். முன்னுக்கு இருக்கிறவர் அவரோட கவனம் எல்லாம் இமாம் சொல்ற விஷயத்துல இருக்கும். இவர் பாஞ்சி போகல அவரோட கவனம் சிதறிடும். சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா சிலவங்க வந்து அப்படி தாண்டி போவாங்க, அவரோட காலில் விரிபடும், அவரோட கையில விரிபடும், அவருடைய கழுத்து வளைஞ்சிடும். சில நேரங்கள்ல அவருக்கு நோவினை ஏற்படும். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நோவினை ஏற்படுகின்ற செய்திகள் அங்க இருக்கு. இப்ப அவருக்கு வந்து முன்னுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, அவருக்கு போய் இருக்கலாம். ஒரு முன்னுக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு ஆளுக்கு, அதுக்குரிய இடம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத வேலைகள்ல இந்த மாதிரியா நடந்து கொள்வது கூடாது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்றின் மூலமாக சுட்டி காட்டினார். நீங்க பார்க்கலாம், இந்த செய்தி அபூ தாவூதுல வந்திருக்கு. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் சொல்றாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் இவ்வாறு முன்னால் இருந்தவர்களை சவட்டி கொண்டு வரார். காலுக்கு மேல கால் என்னது அவங்களுடைய கழுத்துக்கு மேலான கால்களை வைத்துக் கொண்டு வரார். அப்படி வார நேரத்தில் அந்த மனிதரை பார்த்து சொன்னார், இஜ்லிஸ், உட்கார வேண்டாம். ஃபக்கத் ஆதைத், நீ என்ன செய்தாய், நீ மக்களுக்கு நோவினைப்படுத்தி விட்டாய், நீ நோவினைப்படுத்தி விட்டாய். ஏன்னா அவனை வளைச்சி சவட்டி அவனை விரிச்சு நீ அவனை செஞ்சிட்டாய், நோவினைப்படுத்தி விட்டாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரி, இதுல ஒரு செய்தி வந்து, அதாவது இமாம் குத்பா ஓதுகின்ற பொழுது இமாம் என்ன செய்யலாம், இமாம் பேசாட்டி குத்பா செய்யலாது. இமாம் யாரோட பேசலாம், உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களோட இமாம் பேசலாம். இமாமோட யார பேசலாம், மாமும்கள் பேசலாம். அதுக்கு ஆதாரம் என்னது, ஒன்று இந்த ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மிம்பர்ல இருந்து கொண்டு இவற்றை சொன்னாங்க. சரி, இன்னொரு செய்தி நாங்க பார்த்தோம், யாருக்கு ஞாபகம் இருக்கு, இஸ்திஸ்காவுடைய தொழுகை நான் படிக்கிற இடத்துல ஒரு ஹதீஸ் பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு காட்டரபி வராரு, வந்து என்ன சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க. வந்து என்ன சொன்னாரு, எங்களுடைய சொத்துக்கள்லாம் அழிஞ்சிட்டு, எங்களுடைய குடும்பங்கள்லாம் அழிஞ்சிட்டு, யார சொல்லலாம் நீங்க மலைக்காக வேண்டி பிரார்த்திங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தாங்க, மிம்பர்ல இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக என்ன செஞ்சாங்க, 2 கைகளையும் உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். அடுத்த கிழமை அவரே வராரு, யார சொல்லலாம் மழை அதிகமாயிட்டு, மழை நிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்கன்றார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாரு. அப்ப இமாமோட என்ன செய்யலாம், ஹத்தீபோட அங்க இருக்கிறவர் பேசலாம், அவரும் என்ன செய்யலாம், இவரோட பேசலாம். பேசுறா தேவையான விஷயம். சரி, இப்ப 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சஃப்ல இடம் இல்லை, 2 பேர் உட்கார்ந்து. இது வந்து அதிகமான பள்ளிகள் நடக்கக்கூடிய தவறுகள். பாருங்க, உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒருத்தர் வாராரு, அப்படி வந்து ஒரே தள்ளு, அவர் 2 பேரும் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க, அவர் இவர் ஒட்டி தான் இருக்கிறார், இடம் இல்லை. இவர் பின்னால வந்து அப்படியே ஒரு தள்ளு, இவர் ஒரு தள்ளிட்டு நடுவு இடம் இருக்கிறது. அது கூடாது. அது என்னது, கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாதுன்னு சொன்னார்கள். இப்ப இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிவத்தசல யோமல் ஜும்மா தினத்துல யார் குளித்து விட்டு சும்மராக பின்பற்ற செய்யற ஜும்மாவுக்காக வேண்டி வலம் யுஃபர்லிக் பைனஸ்னை 2 பேருக்கு மத்தியில பிரிக்காமல், இடம் இருந்தா நீங்க இங்காலையும் இடம் இருக்கு, இந்த பக்கம் இடம் இருக்குது, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளினாங்கன்னா ஒரு ஆளுக்கு நிக்கிறது இடம் இருக்குது, அது வேற விஷயம். இப்ப இடமே இல்லை, 2 பேரும் இருக்கிறாங்க, அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்குது. அப்ப அவரை ஒரு தள்ளி இவரையும் ஒரு தள்ளு, நடுவுல இவரை உட்கார்ந்து கொள்வது. அப்ப அப்படி அந்த ஒரு நிலைப்பாடு இல்ல. வலம் யுஃபர்லிக் பைனஸ்னை, அப்ப 2 பேருக்கு மத்தியில் பிரிக்காமல் அவர் சென்றால் ஃபஸல்லா மா குத்திபலஹு, அவர் என்ன செய்யறாங்க, வைத்து அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு
எது எவ்வளவு தொழ முடியுமோ அந்த அளவுக்கு அவர் தொழுகிறாரு. அவ்வாறு தொழுதால் உஃபிரலகுமா பைனஹு வ பைனல் ஜும்அத்தி உஃபரா. அப்ப இந்த செயல்கள் எல்லாம் சரியாக நடந்து முடிந்தால் அவருடைய பாவங்கள் என்ன செய்யப்படும்? அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த செய்தி வந்து புகாரில பதிவாக இருக்கிறத நாம பார்க்கலாம். சரி, அடுத்தது அப்ப இது வந்து இந்த நாலாவது சுன்னா தான் ஹுதுபாவுடைய நாலாவது சுன்னா. என்ன சொன்னோம்? ஹுதுபாக்கள் சுருக்கமாக இருப்பது, தொழுகை நீளமாக இருப்பதுன்னு சொன்னோம். அந்த ஹுதுபாவோட சம்பந்தப்பட்ட இந்த தடுக்கப்பட்ட செயல்களை தான் நாங்க பார்த்தோம். சரி, இப்ப அஞ்சாவது விஷயம் என்னன்னா சுன்னா, ஹுதுபாவுடைய சுன்னா வந்து ஹத்தீபுக்கு தஸ்லீமுல் ஹத்தீப் அலல் மஅமூமி. அவர் வந்து மிம்பர்ல ஏறிட்டாருன்னு சொன்னால் என்ன செய்வாரு? மௌன்களுக்கு சலாம் சொல்லுவார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினால் என்ன செய்வார்கள்? சலாம் சொல்வார்கள். இது இப்னு மாஜால வந்திருக்குது. ஷேக் அல்பானி அவர்கள் ஹசன் என்று குறிப்பிடுகிறார்கள். சரி, ஆறாவது சுன்னா. சரி, ஹத்தீப் என்ன செய்வார்? மிம்பர்ல ஏறினத்தோட என்ன செய்வார்? அதான் சொல்வார். அப்ப அதான் சொல்ற நேரத்தில் அவர் என்ன செஞ்சு கொள்வாரு? அவர் உட்கார்ந்து கொள்வார் இல்லையா? அவர் உட்கார்ந்து கொள்வார். அப்ப ஹத்தீப் வந்து அதான் முடிகின்ற வரைக்கும் உட்கார்ந்து கொள்வது என்னது? சுன்னா. அப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினால் அவர்கள் உட்காருவார்கள். எது வரைக்கும்? அதான் சொல்லி முடிகின்ற வரைக்கும். பின்பு அவர்கள் எழுந்து குத்துபா செய்வார்கள் என்ற செய்தியை அபூதாவுதுல பார்க்கலாம். ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹான செய்தி என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். சரி, அப்ப இது இவ்வளவு வந்து குத்துபாவுடைய சுன்னாக்கள் என்ற பகுதியில நாம பார்த்தோம். சரி, அடுத்தது ராத்திபத்துல் ஜும்மா, ஜும்மாவுடைய சுன்னாக்கள். சுன்னாக்கள்னா ஜும்மா தொழுகை இருக்குது, ஜும்மாவுக்கு முந்திய பிந்திய சுன்னாக்கள். இப்ப இது சம்பந்தமாக இவங்க சொல்ல போறாங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னா, ஜும்மாவுக்கு முந்தின சுன்னா கிடையாது. என்ன கிடையாது? ஜும்மாவுக்கு முந்தின சுன்னா கிடையாது. அப்ப ஒருவர் வந்து இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால ஒருவர் மஸ்ஜிதுக்கு வாரா இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? அவருக்கு எவ்வளவு தொழ முடியுமோ அவர் தொழுது கொள்ளலாம். இமாம் மிம்பருக்கு ஏறதுக்கு பின்னால்தான் ஜும்மாவுடைய அதான் சொல்லப்படும். அப்படிதானே? ஜும்மாவுடைய அதான் சொல்லப்படும். சரி, அப்ப இமாம் மிம்பர்ல ஏறதுக்கு முன்னால இவர் வந்தார் என்றால் இவருக்கு என்ன செய்யலாம்? இவருக்கு எத்தனை சுன்னா, எத்தனை ரக்காத்துக்கள் அவருக்கு தொழ விருப்பமோ அவைகளை என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம் என்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். என்ன செய்தி நாங்க பார்த்தோம்? ஜும்மா தினத்தில் குளித்துக் கொண்டு ஜும்மாவுக்கு வந்து 2 பேரை பிரிக்காமல் வந்து என்னது அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு எழுதியிருக்கிறான் அப்படின்னா அவர் எவ்வளவு தொழுகைகள் அவருக்கு தொழ முடியுமோ அவர் தொழுதால் அவருக்கு என்ன செய்யப்படும்? அவர் இந்த ஜும்மாவுக்கும் அந்த ஜும்மாவுக்கும் இடையில் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற செய்தியை நான் பார்த்தோம். சரி, அதுல ஜும்மாவுக்கு பிந்திய சுன்னா, ஜும்மாவுக்கு பிந்தின சுன்னா இருக்கு. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல 2 விஷயத்தை நாங்க விளங்கணும். முதலாவது விஷயம் என்னென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு பின்னால 2 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கு. அதே போன்று 4 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கு. இப்ப ஜும்மா தொழுதவுடன் அவர் வீட்டுக்கு சென்று சுன்னத் தொழக்கூடியவராக இருந்தால் எத்தனை ரக்காத் தொழுவாரு? 2 ரக்காத் தொழுவார். அதே நேரத்துல மஸ்ஜிதில் அவர் சுன்னத் தொழக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்வாரு? 4 ரக்காத்துக்கள் தொழுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். இதை நீங்க பாருங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவாகக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்கு பின்னால் வீட்டில் 2 ரக்காத்துக்கள் தொழுதார்கள் என்ற செய்தியை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம்ல ஒரு செய்தியை பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இதா ஸல்ல அஹதுகுமுல் ஜும்அத ஃபல்யுஸல்லி பஅத 4 ரக்அத்தின். ஒருவர் ஜும்மா தொழுகை தொழுதால் அதற்கு பின்னால் என்ன செய்யட்டும்? 4 ரக்காத்துக்கள் தொழட்டும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல வந்திருக்கிறது.
இந்த இரண்டு ஹதீஸுகளையும் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சேர்த்து ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒருவர் மஸ்ஜிதில் தொழுதால் 4 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வார், வீட்டில் தொழுதால் செய்து கொள்வார் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வார். சரி, இப்ப ஜும்மாவுடைய தொழுகை முறை என்ற செய்தி வருது. இன்ஷா அல்லாஹ் நாங்க இது அடுத்த வகுப்பினூடாக நாங்கள் பார்ப்போம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஜும்மாவுக்கு இருக்கக்கூடிய ஜும்மா தினத்துக்கு, அதாவது கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது, முக்கியமான பகுதி. இன்ஷா அல்லாஹ் இதையும் சேர்த்து நாங்கள் செய்வோம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.